வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் ட்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு மசாலா வறுத்து அரைச்சிடலாம். அதுக்காக ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் பெரும் சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். இப்போது மசாலாலாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாலாம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ நாம் இது நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா நைஸாக பவுடர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நாம் இது நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் இது நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கிலோ சிக்கனை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நாம் இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் இது மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். ஃப்ளேம் லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தா மசாலா பவுடரை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இது நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் நாம் இது நல்லா வதக்கணும். பாருங்கள், இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் பாதி லெமனை நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியில் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பெப்பர் சிக்கன் ட்ரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது சப்பாத்தி, ஆப்பம், பரோட்டா, அதுக்கப்புறமா சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.